வணக்கம் சார். வணக்கம் ஜெயமான் சார், கேபிஒய் பாலா மேட்ரு என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. அவர் இன்டர்நேஷ்னல் உளவாளி கைக்கூலி அப்படின்னு சொல்லி பயங்கரமான கன்ஸ்பிரசி தியரியெல்லாம் வச்சாங்க. பட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கேட்டேன் சார். நான் ஒரு 2 நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கேட்டேன், என்னடா மச்சான் இப்படியா அப்படின்னோடனே, டேய் அது அவங்களே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இல்லைடா, இந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் விட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? சின்ன விஷயம்னாவே தூக்குவாங்க, இந்த அளவுக்கு எப்படிடா, நீயே யோசிச்சு பாடுறா அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு போய் இவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறது? அதை இல்லை, உங்களுக்கு பெருவாரியான மக்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் மக்கள் போய் பப்ளிக் பைட்ஸ் ஒரு சேனல் எடுக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர், அப்புறமா சாதாரண தொழிலாளர்கள், விளிம்பு நிலை மக்கள், இவரை பற்றி ஒரு அலிகேஷன் இருக்குது, இவரை பற்றியான ஒரு குற்றச்சாட்டுக்குன்னா ஆவேசமாக திட்டுறாங்க. அவங்களுடைய இது என்னென்னா, ஏம்மா ஒருத்தர் நல்லது பண்ண வரான், எவ்வளோ பேர் 10,000 கோடி 20,000 கோடிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் ஊரில் சொல்லுவாங்கள்ல, அர்த்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாங்கன்னு, அது மாதிரி அர்த்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காத ஆட்கள்லாம் இருக்கும்பொழுது ஒரு பையன் அவன் உண்மையிலே அப்பாவிங்க ஏதோ ஒரு காரைக்காலிலேருந்து இங்கேயா ஒரு விஜய் டிவியில் இருக்கிற ஒருத்தருடைய வீட்டில் தங்கி அதன் பிறகு சரி நம்மளை மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு பண்ணுவோன்னு சொல்லி அந்த உதவி அவனுக்கு ஒரு போதையாக மாறுது. உதவி செய்கிறது அது எல்லாராலையும் முடியாது. ஒரு மனம் வச்சுருப்பான், உதவியே செய்ய மாட்டான், ஒன்றுமே இல்லாத உதவி செய்வான். அப்படி மாறுது. அது மாறும்போது என்னன்னா, தனக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு காசு கிடைக்குமோ, நம்மக்கிட்ட பேசும்போது கூட, ஆனால் நான் காலேஜ் அப்ரோச் பண்ணுவேன், சீட்டு கொடுக்குறேன்னுவாங்க, அதை வச்சு இது பண்ணுறது. இப்போ நான் போய் ஒரு ப்ரோக்ராமுக்கு 25,000 கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுங்கண்ணே, ஒரு பையனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டு தான் நான் அப்படி தான் வாங்குகிறேன். உடனே ஒரு லிஸ்ட் எடுத்து, இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ தான் காசு, இது ஜிஎஸ்டி போக மீதி இவ்வளோ தான், இதில் என்ன பண்ணிவிடுவார் இவர். சில பேருக்கு பிச்சை எடுத்தாவது உதவி பண்ணுவாங்க. உதவின்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, பிச்சை எடுத்தாவது பண்ணுவாங்க. போடா நம்ம தன்மானமாக இதுவான்னு தாண்டி அதை மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஐயா இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இங்கே உளவுத்துறை இருக்குது, எல்லாம் கண்காணிப்பில் இருக்கிறாங்க. ஒருத்தன் அசால்ட்டாக இறங்கி ஆட்டோ, காரு, ஆம்புலன்ஸு, பைக்கு இதெல்லாம் கொடுத்துட்டா சும்மா விட்டுருவாங்களா? நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க சைமன், நீங்கள் அந்த ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிறீங்க, அந்த ஏரியாவில் எந்த கட்சியாவது இருக்கட்டும், கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க ஆளுமையாக இருக்காங்க, அவங்க ரொம்ப காலம் இருக்காங்க, அவங்க போனால் சல்யூட் அடிப்பாங்க. அவங்க நினச்சா அந்த ஏரியாவிலிருந்து ஒரு 5,000 ஓட்டு அவங்களால வாங்க முடியும், அவ்வளோ செல்வாக்கான நபர். நீங்கள் போகிறீங்க ஒரு நாள், டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு 5-6 நாளில் அந்த இருக்கிற ஏரியா மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிறீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. யார் தம்பி இங்கே வாங்குவாங்க, எங்கேருந்து வந்துக்கிற நீ, என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன காரணம், நீ பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒரு ஏரியாவுக்குள்ளே அப்படின் பொழுது, இது ஒரு ஒரு மாநிலத்தை தாண்டி ஒரு நாடு அப்படின் பொழுது கண்காணிப்புக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் அது சில பேர் தூக்கி போட்டு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாவம் சார். இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆன 5 நாளைக்கு அப்புறம் தான் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. அவர் பாலா அவர்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ரீசெண்டாக அவரோட வீடியோ எதுவுமே நம்ம பார்க்கல. எல்லாமே ஒரு மாதம் முன்னாடி பண்ணது, அந்த மாதிரியான வீடியோஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்போல்லாம் விட்டாங்க, இப்போ என்ன திடீர்னு அப்படின்னு தான் நமக்கும் புரியல. அதுவும் ப்ரூஃப்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை காமிக்கிறாங்க, அதை நம்புற மாதிரியும் இல்லை. அதுதான் என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது எப்போ பாலா சிக்கும் அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்தா இருக்கிற எல்லா வன்மமும் அதில் தான் இருக்குது. வன்மமும் ஒரு பக்கம், ஆதரவும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் உடனே இவனா அது அப்படின்ட்டு நீங்கள் என் கமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டெலிட் கூட பண்ணலாம் இல்லையா, ஆளை வச்சு. 2 ஆப்ஷன் இருக்குது. அதே போல் கமெண்ட்ஸ் போடுறவன் பூரா அப்படியே இதுவான ஆள் அப்படின்னு கிடையாது. அவன் மண்டை கழுவப்பட்டவனாக கூட இருக்கலாம். அவன் இல்லைனா அவனுக்கு ஏதாவது பொழுதுபோக்காத ஒருத்தனாக கூட இருக்கலாம். அது கமெண்ட்ஸை விட்டுருங்க. நீங்கள் அதை தாண்டி ஆதரவுன்ற ஒரு விஷயம் நீங்கள் பப்ளிக் முன்னாடி நேராக அந்த கேமராவுக்கு முன்னாடி முகம் காட்டுறான் பாருங்க, அவன் சொல்கிறது ஏங்க அந்த தம்பி பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் உதவித்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் அது பண்ணுறப்போ அதை வீடியோ எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஷூட்டிங் பண்ண, முதல்ல எங்கேருந்து பணம் வருது, உங்களுக்கு ஆச்சா போச்சான் போது ஏன் இந்த பையனை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. பெரிய கேள்வி. அந்த பையன் சொல்கிறாப்புல, நான் பாண்டு பத்திரமே எழுதி கொடுக்குறேன், அரசியல் வர்றதுக்கு எனக்கு அதெல்லாம் துளி கூட ஆசை கிடையாது,
நான் வந்து இதை வச்சு பெருசாக சம்பாதிக்க போகிறதில்ல, எனக்கு வந்து ஒரு சாதாரண அனகாபுத்தூரில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தங்கியிருக்கிறேன், நான் அப்படி நினச்சிருந்தா என்ன நான் சேனல் கூட வச்சிடலன்னு அது கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சேனல் பின்னணியிலிருந்து இவனை இயக்குது அப்படின்றாங்க. வந்து அதுக்கும் ஆதாரம் கிடையாது. வந்து அந்த சேனல் எதுன்னு சொல்லிட்டு போகலாமே, பின்னணியிலிருந்து சரி அது கூட விடுங்க. அப்படி நினச்சிருந்தா இப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வர ஒருத்தன் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க, லட்சத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த சொகுசான வாழ்க்கை இல்லை, அது குறைந்தபட்ச வாழ்க்கையாவது வாழ்வான்ல, உண்டு இல்லைங்களா? நீங்கள் கோடிக்கணக்கில் பண்ணுற ஒரு நபருக்கு என்ன மனசுக்குள்ளே வரும்? என்னையா ஆட்டோவிலே போயிட்டுருக்கோம், எவனுக்கும் நம்ம வந்து கார் வாங்கி கொடுத்துட்ருக்கோம், எட்ரா ஒரு இனோவா காரை போடுறா அப்படின்னு சொல்லி உட்காந்து போகலாம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாத பொழுது அந்த நம்பகத்தன்மை குறைவாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு மேல் வைக்கிற நம்பகத்தன்மை குறைவாக இருக்கிறது. ஏன் வந்து இந்த கேபி பாலாவை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. வந்து வடிவேலு அவர்கள் வந்து போடுற எல்லா படத்தையும் வந்து ரிவ்யூவர்ஸ் போட்டு பழக்கிறாங்க. இவங்க வந்து எல்லா 10 ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்களே இருக்கீங்களா? தெரியல சார், லிஸ்ட்ல இருக்கமா தெரியலையே. ஆனால் நம்மளாம் அந்த மாதிரி பழக்கிறது இல்லையே. அதாவது ஒரு 10 ரிவ்யூவர்ஸ் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதை வந்து ஒரு ஹீரோவுக்காக இல்லை ஒரு நபருக்காக அதை வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு பண்ணுறாங்களோ, இது அந்த படத்தை எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வடிவேலு கொந்தளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார். நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு நடந்திருக்குது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த பொதுக்குழுவில் வந்து எல்லா விஷயங்களும் பேசுனாங்க, இறந்தவங்களுக்கு அஞ்சலிலாம் செலுத்தாங்க. அதில் வடிவேல் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒரு 10 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க, 10 யூடியூபர்ஸ் வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தமிழ் சினிமாவுடைய வேரில் வந்து வெந்நீரை ஊற்றுகிறார்கள் அவங்க அப்படின்ட்டு மட்டும் சொல்லாமல், அந்த 10 பேரை பேச வைக்கிறது யாருன்னா நடிகர்கள் தான், 10 பேரை பேச வைக்கிறது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். ஒரு தயாரிப்பாளருடைய படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நடிச்சிருக்காங்கன்னா வேண்டாத இன்னொரு தயாரிப்பாளர் இந்த 10 பேரையும் கூப்பிட்டு காசு கொடுத்து அவன் படத்தை காலி பண்ணுன்றாங்க. ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்படின்னா வேண்டாத நடிகர் இருக்கும்போது இவங்க 10 பேரையும் கூப்பிட்டு அவனை காலி பண்ணு அப்படின்றாங்க. இந்த 10 பேர் மட்டுமே தமிழ் சினிமா கிடையாது. இந்த 10 பேர் மட்டுமே தமிழ் சினிமாவை அழிப்பவர்கள் வளர்ப்பவர்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபோன் வச்சுங்கிற அத்தனை பேர் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க தான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற கமலா தேட்டரில் எத்தனை படம் பார்த்துருக்குறோம், அடிக்கிறானுங்க பாருங்க. வந்து இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது வந்து வடிவேல் ஒன்றும் பிரிண்ட் மீடியா காலத்திலே இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ தான் தூங்கி எழுந்து வந்திருக்காரான்னு தெரியல, ஒருவேளை அவர் ஏதோ கடுப்பில் பேசுகிறாரான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. வந்து நீங்கள் வருஷ கட்டி இந்த மாதம் முழுக்க வந்த படங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் போன வாரம்லாம் பார்த்தீங்களா? ஒரு படம் ஏதாவது வெளியே தெரிஞ்சுதா? சார் 26ஆம் தேதி 10 படம் ரிலீஸ் ஆகும். 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. 10 படத்துக்கான போஸ்டர் ஓட்டுறதுக்கு சென்னையில் எங்கே இடம் இருக்குது? வந்து உங்களுக்கு 10 படத்துக்கு தேட்டர் எங்கே கொடுக்க போறாங்க, 10 படத்துக்கான காட்சி எங்கே இருக்குது, 10 படத்தை பார்க்கறதுக்கு எவன் வரப்போறான்? வந்து இன்னைக்கு இருக்கிற டூக்கி கட்ஸ் வந்து வடிவேலியோ மற்றவங்களையும் யாரையும் அவன் காமெடியே வேணான்றான். தெரியுங்களா உங்களுக்கு? வரையா நான் எதிர்பார்க்க, ஏன்னா அவனுக்கு உள்ளங்கையில் இன்னைக்கு அவ்வளோ ஓடிடி தளங்கள் இருக்குது. அவன் ஃபாரின் படத்தை அசால்ட்டாக பார்த்துட்டு போகிறான். இதை மீறின ஒரு கதையை, இதை பாதிக்கிற ஒரு கதையை நீங்கள் தமிழ் சினிமாவில் சொல்லுங்கள், நான் பார்த்து ரசிச்சுட்டு போயிடறேன்ட்டு நீங்கள் பழையதெல்லாம் இப்போ வேணான்றாங்க. இன்னைக்கு வந்து தியேட்டரை பெரும்பான்மையாக நிறைவு செய்பவர்கள் யாருன்னா இளைஞர்கள் தான். அவங்களுக்கு தான் வந்து அப்படி இருக்கும் பொழுது இது வந்து 10 பேர் இது பண்ணிட்டாங்க, 20 பேர் வந்து தியேட்டர் முன்னாடி ரிவ்யூ பண்ணுறாங்க, வெளியே இது பண்ண நீதிமன்றமே சொல்லிடுச்சு. வந்து விமர்சனம் பண்ணுவது ஒரு மீடியாவுடைய சுதந்திரம். அது அதை வந்து நீங்கள் தடுக்கலாம் முடியாதுன்னு சொல்லியாச்சு. இதே தயாரிப்பாளர் சங்கம் தான் கேஸ் போட்டாங்க. வந்து கேஸ் போட்டவொன்னே அதை தூக்கி இது பண்ணிட்டாங்க. அது அப்படி இருக்கும்போது நல்ல படத்தை எடுத்தால் அதை மக்கள் கொண்டாடுவார்கள், நல்ல படத்தை எடுத்தால் அதை பப்ளிக்கே ரிவ்யூ பண்ணிட்டு போய் பப்ளிக் வந்து நிறுத்தாங்க. பப்ளிக் போயிடுச்சு, அதை கூட தேட்டர் உள்ள எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வெளியெல்லாம் எடுக்கணும்னாங்க. உண்மையிலே விமர்சனத்தை விமர்சனமாக பண்ணுங்க, தனிமனித தாக்குதல் பண்ணாதீங்க. அது ஒரு ஓவராக போயிட்டு இருக்கு. அது சில கழிச்சாடைகள்லாம் இருக்காங்க. வந்து அவன் பேர் சொல்ல விரும்பல, அந்த கழிச்சாடைகள்லாம் பார்த்தீங்கன்னா செத்துப்போன நடிகையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. வந்து அதெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. நீங்கள் வந்து இது நடிகர் சங்கம் தானே, நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. ஆதாரமற்று அதுவும் கீழ்த்தரமாக பேசுறது வந்து இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனால் ஒட்டுமொத்தமாக 10 பேர்லாம் வந்து தமிழ் சினிமா ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.